ஹாய் எவ்ரிவான். நேற்று காணாமல் சென்ற மதர்சா மாணவர்களில் ஒரு மாணவன் இன்று ஜனாசாவாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு 11 மணி அளவிலே இந்த தேடுதல் வேட்டைகள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதிக வெள்ளம் காரணமாகவும் இருள் சூழ்ந்த நிலையிலும் தேட முடியாத நிலையில் இந்த தேடுதல் வேட்டை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று காலையிலிருந்து இந்த தேடுதல் வேட்டை தொடர்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று 2 சுழியோடிகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த சுழியோடியின் உதவியுடனும் பொதுமக்கள் மீனவர்களின் உதவியுடனும் பாதுகாப்பு படையின் உதவியுடனும் இந்த தேடுதல் நடவடிக்கை இன்று காலையிலிருந்து தொடரும் நிலையில் காரைதீவு பிரதேசத்திலே, அதாவது டெக்டர் வாகனம் கவிழ்ந்த பிரதேசத்திற்கு அண்மையிலே ஒரு மாணவன் ஜனாசாவாக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்டதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 8 பேர் காணாமல் சென்ற நிலையிலே ஒருவரை மீட்டுள்ளனர். இன்னும் 7 பேரை தேடி தொடர்ச்சியாக இந்த தேடுதல் பணி தொடர்கின்றது. என்றாலும் இந்த மதர்சா மாணவர்களுக்கும் காணாமல் சென்றவர்களுக்காகவும் அனைவரும் தொடர்ச்சியாக பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.